ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ். ஆக்சுவலாக இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லலாம், டீச்சர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் சொல்லணும், எப்படி சொல்லணும், குழந்தைகிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், டெய்லி வந்து எந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும், எந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் தேவைப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அண்ட் ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மே ஐ கோ அவுட். எப்போ மே ஐ கோ அவுட் கேட்போம், அது கூட நம்ம ப்ளீஸும் சேர்த்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம மே யூஸ் பண்றப்ப எல்லாமே பொலைட் எக்ஸ்பிரஷன். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மே ஐ கோ அவுட் ப்ளீஸ். சரிங்களா? நான் வெளில போலாமா அப்படின்னு கேட்கணும். இஸ் திஸ் ரைட்? இது சரியா? இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? ஐம் சாரி, ஐ டென்ட் ஹியர் யூ. நீங்க சொன்னது எனக்கு கேட்கல. நீங்க மேம், எனக்கு நீங்க சொல்றது கேட்கல. இந்த காலத்து குழந்தைங்க ஸ்லாங் அப்படிதான் இருக்கு. பட் அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஐம் சாரி, எனக்கு தெரியல, இது வந்து நான் வந்து எனக்கு சரியான எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு புரியல அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம ஐம் சாரி, ஐ டென்ட் ஹியர் அப்படின்னு சொல்லணும். கேன் யூ ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ்? கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்களா? கேன் ஐ கோ அவுட்? வெளில போகலாமா? சாரி ஃபார் பீயிங் லேட். லேட்டாக வந்ததுக்கு சாரி. மே ஐ ஓப்பன் ஆர் க்ளோஸ் த விண்டோ? நான் விண்டோவை திறக்கலாமா இல்லை க்ளோஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு, கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் அகெயின்? எனக்கு திருப்பி சொல்கிறீங்களா, எனக்கு இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் கேன் ஐ எக்ஸ்பிளைன், கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் அகெயின். எக்ஸாம் எப்போ? when is the exam? what is the homework for tomorrow? what is the homework for tomorrow? what is the homework for yesterday? என்ன கொடுத்தீங்க நேற்று? சரிங்களா? I have done this. நான் அதை செஞ்சுட்டேன். can I go to the board? நான் போர்ட் கிட்ட போகலாமா? can I open the window? விண்டோ ஓப்பன் பண்ணலாமா? homework என்ன? what is the homework? அதே மாதிரி, do we have to write this down? இதை எழுதணுமா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி, which book should I take? எந்த புக்கை நான் எடுக்கணும்? can you explain that again? திருப்பி சொல்கிறீங்களா? when is the exam? அப்படி கேட்கணும். I have done this. நான் இதை செஞ்சு முடிச்சுட்டேன். can I go to the toilet? நான் டாய்லெட் போகலாமா? can I answer the question? உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு can I answer the question கேட்கணும். அதுமாதிரி, can I switch off the lights? நம்ம இது போடுறப்போ கேட்பாங்கள்ல, என்னது, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அப்போது நம்ம லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணணும். ஸோ can I switch off the light? can I come in? நான் உள்ளே வரலாமா? அதே மாதிரி, can I pull up the blinds? அதில் இருக்கிறத ஃபுல்லாக நான் எடுக்கலாமா? ஹெல்ப் மீ ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் சில ஃப்ரேசஸ் விச் நம்ம வந்து கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடியது. உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? அண்ட் வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கிட்ட கேளுங்க. ஸோ ஐ வில் ஷேர் மை வியூஸ் அபவுட் தேட். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி இங்கிலீஷை. ஓகேங்களா? வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.